வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திய தேசிய நெடுஞ்சாலையில சென்டர் மீடியா வந்து வச்சிருக்காங்க. நம்ம ஊர்கிட்ட சென்ட்ரல் மீடியா வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வச்சிருக்காங்க. இந்த சென்ட்ரல் மீடியாவில் என்ன ஆகுதுன்னா, சென்ட்ரல் மீடியாவுக்கு முன்னாடி வெள்ளை கலர்ல ஒயிட் கலர்ல கோடு போட்டிருக்காங்க. சாலை பிரிவுக்காக போட்டிருக்காங்க. அந்த கோடு வந்து தவறா போட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க, நைட் நேரத்துல இரவு நேரங்கள்ல பகல் நேரத்துல வந்து அவங்க கோடு வந்து தெரியுது டிரைவருக்கு, அதனால கரெக்டா போயிடுறாங்க. இரவு நேரங்கள்ல கோடு தவறா இருக்கிறதுனால டிரைவர் அந்த கோடை கனெக்ட் பண்ணியே வர்றதுனால சென்ட்ரல் மீடியாவில் வந்து நேராக கொண்டு போய் மோதி விபத்து உள்ளாகுது அடிக்கடி. இது வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அடிக்கடி தெரிவிச்சிட்டோம். தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு 20-30 தடவைக்கு மேலே இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இரவு நேரங்களில் இந்த மாதிரி திடீர்னு அசம்பாவிதம் ஏற்படுறதுனால பல உயிர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறது. அதனால இது தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து இதை சீக்கிரமா சரி செய்யணும். அதிகாரிகளும் நாங்கள் ஏற்கனவே 20-30 தடவை வந்து சொல்லிட்டோம். கவர்மெண்ட்ல இருந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த வெள்ளை தவறா போட்ட கோடை வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. ஃபார்மாலிட்டிக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சதுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மலைக்கு அந்த பெயிண்ட் வந்து போயிருச்சு. மறுபடியும் அந்த வெள்ளை கலர் கோடு அப்படியே தெரியுறதுனால டிரைவர்ஸ் அங்கிருந்து லாங்ல வரும்போது என்ன பண்றாங்க, அந்த கோடை கனெக்ட் பண்ணி கரெக்டா டிரைவ் பண்றதுனால அந்த சென்ட்ரல் மீடியா வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல நியர்பை வந்தாலுமே என்ன பண்ணிடுது, டக்கா சென்ட்ரல் மீடியால வந்து அங்க ஹைவே ஸ்பீடா வர்றதுனால மோதி இரவு நேரங்களில் பெரிய பாதிப்பாயிருது. அன்டைம்ல எப்போதுமே 12 மணி 1 மணி 2 மணிக்கு நிறைய ஆக்சிடென்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க பாவம் எல்லா பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அன்டைம்ல ஆக்சிடென்ட் ஆகி, ஆமா, திண்டுக்கல்ல இருந்து காரைக்குடி நோக்கி போற தேசிய நெடுஞ்சாலையில திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இரவு நேரங்கள்ல பெரிய பாதிப்பு வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. நல்ல வேளை பஸ் கவுந்திருந்தா நிறைய உயிருக்கு பாதிப்பாயிருக்கும். தயவு செய்து இந்த அரசாங்கம் கவனத்துக்கு எடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டு இந்த சென்ட்ரல் மீடியாவில் எடுத்து விடுங்க, இல்லைன்னா இந்த கோட்டை வந்து அழைச்சு விடுங்க. இது இந்த ஊர் மக்களோட மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. சீக்கிரமா சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா மிகப்பெரிய உயிர்கள் இன்னைக்கு சேதமாயிருக்கும். இன்றைக்கு நடந்த விபத்து, அவங்க ஈரோட்டில் இருந்து திருவாரூர் மாணிக்கேஸ்வரர் கோயிலுக்கு போக வந்தவங்க, இந்த டிராவல்ஸில் வந்தவங்க ஃபுல்லாகவே விபத்துக்குள்ளாகி அங்கங்கே அடிபட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதனால் தொடர்ந்து விரைந்து இந்த சாலையை சீரமைக்குமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும், இந்த சாலை பயணிப்பவர்களுக்கு மிக ஆபத்தானது.